அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஷார்ட் வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்படியே ஷார்ட் வீடியோ சம்மந்தமான சொன்னால் இலங்கையின் பவர் கட் சம்மந்தமான சின்ன ஒரு விஷயம் உண்டு, ஒரு அப்டேட் உண்டு. என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையை போல் அந்த வளர்ந்து வர்ற நாடுகளில் பவர் கட்டுன்ற விஷயம் ஒரு புதிய விடயம் இல்லை. அது எல்லா நாடுகளிலும் பெரும்பாலும் இருக்கும். ஆனாலும் இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் பவர் கட் ஏற்படுத்தப்படுகின்ற விதமும் அதற்காக சொல்லப்படுகின்ற காரணங்களும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஒரு 2 வருடங்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக ஏறத்தாழ 6 மாதம் தொடக்கம் 9 மாதங்கள் வரையில் தொடர்ச்சியாக பவர்கட் இலங்கையில் சில மணித்தியாலங்கள் நீடித்திருந்தது எல்லாரும் மறந்த விடயம். ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்த அரசாங்கங்கள் இந்த பவர்கட் என்ற விஷயம் இனிமேல் இருக்காதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் இப்போ அன்றைக்கு நடந்த பவர்கட் விஷயம் சம்மந்தமாக சின்ன ஒரு விஷயத்தை பார்ப்போம்னு சொன்னால், அன்றைக்கு திடீரென்று தான் பவர்கட் நின்றது. உண்மையிலேயே ஒரு பவர் கட் உடனடியாக ஒரு திடீர் மின்சாரம் தடைப்பட்டால் சாதாரணமாகவே அது ஒரு தொழில்நுட்ப ரீதியில் என்கின்ற விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்குரிய சொல்லப்பட்ட காரணங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருந்தது. ஒரு பவர் கட் யோசிக்கணுன்னாங்க, ஒரு சின்ன ஒரு சர்க்கிட்டுக்குள்ளேயே பவர் கட் ஆகுதுன்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் பாதிக்கும். ஆனால் இப்படி இலங்கை பூராக ஒரு பவர் கட் ஏற்படுதுன்னு சொன்னால் அது எங்கே ஏற்படுதுன்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தான் இலங்கையின் மின்சாரம் சம்பந்தமான தொழில்நுட்பவியலாளர்கள் இருக்கிறார்ன்றது உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். அதற்காக சொல்லப்பட்ட விடயங்கள் குரங்கு பாய்ந்ததால் இந்த பவர் கட் என்று சொல்லி அதற்காக சில வீடியோக்களையும் சில பேர் பதிவிட்டிருந்தாங்க. உண்மையிலேயே சில வீடியோக்களை நாங்கள் பதிவிடும் பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு குரங்கு ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் பாய்ந்ததால் இலங்கை முழுவதும் பவர் கட் ஏற்படுமான்றது ஒரு நகைச்சுவைக்கு உரிய விடயமாக இருக்கிறது. அதுக்காக சொல்லப்பட்ட காரணங்கள், அதுவும் ஒரு அரசு அதிகாரியினால் இவ்வாறு விளக்கங்களை சொல்லப்படுவது என்பது உண்மையிலே ஒரு நகைச்சுவையான விடயம். எப்படி எனக்கு தெரிகின்றன்னு சொன்னால், இந்த சின்ன வயதில் பிள்ளைகள் போகும்பொழுது அப்பாட்ட சொல்லுவாங்க, அப்பா ஒரு சாமான ஒரு கேண்டோஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், வாங்கிற மறந்து போவோம். ஆனால் விரைக்கில் பிள்ளை கேட்டால் நாங்கள் உடனே அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவோம், நான் பார்த்து நான் பிள்ளை அந்த கடையெல்லாம் பூட்டி இருக்குது, எல்லாம் அந்த கடையில் அந்த கேண்டோஸ் இல்லை, இப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த விஷயம். உண்மையிலேயே இந்த மின்சாரம் இந்த பவர் கட்டுக்கு பின்னால் பெரிய ஒரு அரசியல் இருப்பதாக தான் எனக்குப்படுகின்றது. அதுவும் பாருங்கள், இப்போ தொடர்ச்சியாக இப்போ சொல்கிறாங்க 3 பெரிய மின் பிறப்பாக்கியில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு 3 பெரிய மின் பிறப்பாக்கில் இஷ்யூ இருக்கிற விஷயம் பவர் கட் ஏற்படுத்தின உடனே நீங்கள் குரங்கு அதையும் சாடுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் என்ன விடயம் இருக்குன்றது உண்மையிலே புரியாமல் இருக்கிறது. எனவே இந்த மின்சார தடங்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்தல்களை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கணும். என்ன சொன்னால், இப்போ மின்சாரம்ன்றது ஒரு அத்தியாவசிய என்பதுக்கள் இருக்கிறதால மின்சாரத்தை இவ்வாறான விடயங்களில் ஒரு நாடு பாவிப்பு என்பது அந்த நாட்டின் ஒரு ஆரோக்கியமான விடயமாக எனக்கு படவில்லை. நான் இது சம்பந்தமாக நீண்ட வீடியோ ஒன்றை உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.